ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல குட் பேட் அக்லி படத்துக்கு நான் அப்டேட் தான் பார்க்க போறோம். குட் பேட் அக்லி படத்துக்கான ஹைஸ்ட் பிரிண்ட் லீக் வந்து ஆயிருச்சு. படம் ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் கழிச்சு இப்போ நேத்துக்கு இந்த ஒரு படத்துக்கான ஹைஸ்ட் பிரிண்ட் லீக் வந்து ஆயிருக்கு. அண்ட் 2 வாரங்களுக்கான தமிழ்நாடு கலெக்ஷனுமே டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 172 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் தமிழ்நாட்டுல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி குட் பேட் அக்லி 2 வாரங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் 142 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. பட் நான் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது 172 கோடி. இங்க ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னிக்கிறேன். யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணக்கூடிய பெரிய படங்களுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் வந்து இருக்கு. இப்போ ஜெயிலர் படத்துக்கான அஃபிஷியலான கலெக்ஷனை சன் பிக்சர்ஸ் வந்து போடும்போது ட்ராக்கர்ஸ் போட்டதை விட கம்மியாக தான் சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் கோட்டுக்கும் நடக்கவும் செஞ்சுச்சு. ட்ராக்கர்ஸ் போட்ட கலெக்ஷனோட கம்மியான கலெக்ஷன் தான் கோ டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம ரஜினிஸோட வேட்டையின் படம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ராக்கர்ஸ் போட்ட கலெக்ஷனை விட அவங்க அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து குட் பேட் அக்லி டீமே பண்ண வச்சுருக்காங்க. ஸோ நான் இது வந்து இது கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம்லாம் சொல்ல வந்து வரல. நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எது எப்படியோ குட் பேட் அக்லி வந்து டீம் அவங்க சொல்கிறபடி 2 வாரங்கள்ல 172 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ண படங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் எந்தெந்த படங்கள் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கவும் செய்யலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு லியோ திரைப்படம் 232 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. செகண்ட் இடத்துல இருக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 1. இந்த ஒரு படம் 222 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ணிருக்கு. தேர்ட்ல த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த ஒரு படம் 219 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஃபோர்த்ல இருந்து எந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 190 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் இடத்துல இந்த ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் திரைப்படம் 184 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் சிக்ஸ்த் இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கவும் செய்யுது 172 கோடிக்கு மேல கலெக்ஷன் இருக்கவும் செய்யுது.